Friends, welcome back to my channel Easy Threads and Needle. நம்ம இந்த வீடியோவில் ஒரு 42 சைஸ் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணியிருந்தோம். அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். பேக் நெக் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸ்டார்டிங் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் அதை ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா ஒரு சிம்பிளாக ஒரு குட்டியாக ஒரு ஜுவல்லரி போட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதனோட ஸ்டிச்சிங் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து பேக் நெக் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கையில் வந்து குட்டி குட்டி புட்டாஸ் வேணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம பேக் நெக் மட்டும் போட்டுட்டோம். புட்டாஸ் வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நெக்கில் கரெக்டாக நம்ம பேக்கோட லைனிங்கை வச்சு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பின் குத்தி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால் பின் குத்தி ஸ்டிச் பண்ணுறேன். இதனோட கட்டிங் வீடியோ வேணும்னா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டா. நான் அந்த நெக்கை ஒட்டின மாதிரியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். நல்லா அந்த சரிக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணுங்கள். சரியை தள்ளி போயிடாமல் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக வந்துடும். நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ எல்லா பின்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சுற்றிலும் கட் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில இடத்துல இந்த மாதிரி சுருக்கம் தெரியும். அது நம்ம எடுத்து விட்டால் சரியாக போயிடும். பாருங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக வந்திருக்கு. எங்கேயும் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த நெக் லைனில் இந்த கர்வ்ஸ்லாம் குட்டி குட்டி அர்க்காத் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை அப்படியே பேக்கில் திருப்பிட்டு நம்ம வந்து இந்த சரிக்கு மேலேயே இந்த பீடை ஒட்டின மாதிரி ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இந்த பீடை ஒட்டின மாதிரியே கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் நான். இந்த மாதிரி பொறுமையாக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நீங்கள் லைட்டாக கை கொடுத்து இழுத்து விட்டிங்கன்னா அது உங்களுக்கு மூவ் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பீட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டக்கான மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க, அப்புறம் ஸ்மூத் ஆகிடும். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபுல்லாகவே பேக் சைடில் ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான், நான் பேக் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே டீட்டெயிலாக காட்டல, ஏன்னா நம்ம எப்போதும் எல்லாத்தையும் பார்க்குறது தான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு நான் லைனிங் ஆப்போசிட்டில் கரெக்டாக பிரித்து போட்டிருக்கேன். எப்போதும் அதே மாதிரி பிரித்து போட்டுட்டு
கரெக்டாக ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முன்ன பின்ன மாறிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அது பிரிச்சுட்டு தைக்கணும், ரொம்ப ஒரு டபுள் வேலையாக போயிடும். அதனால் பார்த்து நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் நெக்லைனில் அப்படியே 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான். பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் எக்ஸஸாகவே கிளாத் விட்டே நான் அது வந்து குட்டி குட்டி ஆர்க்காக கட் பண்ணுறேன். இது நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் அந்த இடத்துல கொடுத்துரும். அதுவே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். அதனால தான் நான் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மெயின் கிளாத் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் நெக்லைனில் ஒரு எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம சுற்றிலும் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ சென்டர் டாட் நான் பிடிச்சிக்கிறேன். 1.5 இன்ச் பிடிச்சிக்கிறேன். நார்மலாக காமனாக எல்லாேருக்கும் 1.5 இன்ச் கரெக்டாக இருக்கும் வித்து. ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச் கரெக்டாக இருக்கும். இதே அவங்களுக்கு பஸ்ட்டு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 1.25 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த செகண்ட் டாட் வந்து நான் கீழே 1/2 இன்ச் பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை ஈவனாக மடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் இந்த செகண்டு டாட்டுக்கும் இடையில வந்து ஒரு 1.5லேருந்து 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இதை கிளாத்தை இப்படி ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டாட்டோட கனெக்ஷன் கிடைக்கும். அதையும் நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து பட்டிக்கு வந்து நான் ஆல்ரெடி துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்கிட்ட இருக்க வேஸ்ட்டு கிளாத்தை இந்த மாதிரி போட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் நம்மளோட மெயின் லைனிங்கை வச்சு நான் சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லைனிங் வந்து பத்தலை. 1 மீட்டர் எடுத்திருந்தேன், பத்தலை. அட்லீஸ்ட் ஒரு 1.25 எடுத்திருந்தேன் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நான் ஒன்று போதும் நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பத்தவே இல்லை. மேலே தைக்கிறதுக்கெலாம் ஓகே, பட் உள்ளே நம்ம கொடுக்க திக்னஸாக கொடுக்கறதுக்கு டபுள் லேயராக கொடுக்கறதுக்கான துணி என்கிட்ட இல்லை. அதனால் நம்மகிட்ட வீட்டில் இருந்த வேஸ்ட்டு கிளாத்தை உள்ள லைனிங்காக கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுறேன். இதை சுற்றி அப்படியே 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டே வரேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே வந்து நம்ம கட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அதை மடித்து தைச்சிருவோம். மற்ற 3 இடத்துல மட்டும் எக்ஸஸாக உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை பார்த்திங்கன்னா நான் இப்போ பட்டியோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பட்டி அட்டாச் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பேக்கோட அளவுக்கு எப்படி சரி பண்ணி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஓரளவு தச்சு வச்சுருக்க இந்த பட்டியோட அளவை வந்து நம்மளோட பேக் பார்ட்டோட ஈவனாக நம்ம சரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த கிளாத்தை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது, செட் ஆகிடுச்சு அந்த இடத்துல. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்து நமக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை அப்படியே இந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ளே மடித்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வர மாதிரி நான் அதை மடித்து கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த சைடையும் நம்ம அதை ஈவன் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
பிகினர்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வரும். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் வச்சு ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு எப்படி இதில் ஒர்க் பண்ணுறதுன்னு இதில் காட்டுறேன். ரொம்ப டீட்டெயில்டாக போனால் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, அதனால் இதில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்லீவ் எப்போவுமே போல் நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான். இதனோட நார்மலான அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு அதுதான் தேவை, அதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சும்மா ஒரு 5-6 புட்டாஸ் மட்டும் நம்ம போடுறோம். பாருங்கள், சென்டரில் ஒன்று, இந்த சைடில், அந்த சைடில், அதுமாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். பீடு பார்த்திங்கன்னா இந்த கோதுமை பீடு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு கோதுமை மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா ஷார்ப்பாகவும் ஒரு பக்கம் நல்லா முழுக்கணும் இருக்கும். அந்த பீடு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சென்டராக ஒன்று, ஃபஸ்ட்டு 2 பக்கம் வந்து நல்லா க்ராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இடையில ஒன்று சென்டராக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா வி டைப்பில் அதை கொண்டு வந்துட்டு இன்னொரு பீடை வச்சு அதை இடையில வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மொட்டு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பேக்கில் இது பார்த்துருப்போம். இதே சேம் பேட்டர்ன் தான் நம்ம இதில் பண்ணுறோம், சேம் டிசைன் தான். இப்போ அதை நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 2-3 இடத்துல நல்லா நாட் டைட்டாக போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் டாட் வச்சு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் இந்த புட்டாஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்துல நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ரெட் கலர் ப்ளவுஸுன்றதுனால ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. கிளியராக உங்களுக்கு இமேஜ் தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம பேக் பார்ட் நெக்லைனில் பண்ணியிருந்த சேம் ஒர்க்கு தான் இதுலேயும் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ பின்னாடி வந்து நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக அதை போட்டு கொண்டு வந்துட்டேன். 2 ஸ்லீவ்லேயுமே நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இதை இப்போ வந்து அந்த பஃபுக்கான லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இருந்து ஒரு குட்டி குட்டி ப்ளீட்ஸாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வர மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதை குட்டி குட்டியாக நான் வச்சு ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எங்கே ஆரம்பித்தேனோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் நான் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இதை வந்து நான் இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே நமக்கு கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருக்குது, அங்கே ஒரு சின்ன ஒரு ஒட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத்தை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் அப்படியே ஸ்டிச் போடுறேன். ஒட்டு போடும்போது நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெயின் மெட்டீரியலை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் லைனிங்கை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கே உங்களுக்கு மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பஃபோட சென்ட்ரு பார்க்குறேன். சென்ட்ரு பார்த்து வச்சா எனக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது.
நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுதான் சென்ட்ரு. இங்கேருந்து நான் அப்படியே வச்சுட்டே வரேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு 1 இன்ச் கிட்ட குறைவாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டில் உள்ள ப்ளீட்டை மட்டும் பிரித்து விட்டுடுறேன். அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் நம்ம ஒரு ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பஃப் வைக்கும் போது முன்ன பின்ன வந்தால் கடைசியாக உள்ள அந்த ப்ளீட்டை மட்டும் நீங்கள் பிரித்து விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை சென்டருக்கு வந்து ஒரு பின் குத்திட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்லேருந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். 1/2 இன்ச்சுக்கு நம்ம எப்போவுமே ஸ்டிச் போடுறது அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது பேக் சைடு போகிற மாதிரி அந்த கிளாத்தை திருப்பி வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான். நான் இப்போ வந்து இது வச்சு பார்க்குறேன். இப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு அதிகமாக இருக்க பார்ட் வந்து ஃப்ரண்ட்டு, அது நமக்கு எப்போவுமே சைடில் போயிடும். இப்போ நான் வந்து எனக்கு எந்தெந்த அளவு வேணுமோ அதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவோட ரவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 கிட்ட வருது. அதை நான் மார்க் பண்ணிவிட்டு எல்லா லைன்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம எங்கெல்லாம் கட்டிங்க்கு மார்க் பண்ணி வச்சுருமோ அந்த அளவெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 11.5 கிட்ட வரணும். வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. அப்புறம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து சைட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம கூடுதலாக எத்தனை ஸ்டிச் நம்ம போடுவோமோ அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் காமனாக ஒரு 4 ஸ்டிச் கிட்ட போடுவேன். அதை நான் அடுத்தடுத்து தொடர்ந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நமக்கு வந்து பேக்கில் வந்து கரெக்டாக வச்சு எடுக்க வராது. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ப்ராட் நெக்குன்றதுனால அன்இவனாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து மாறி வரும். அதனால் நான் ஃப்ரண்ட்டை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல் ப்ளவுஸும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாட் வைக்கிறது பார்க்கலாம். நாட்டுக்கு வந்து த்ரெட் வந்து நல்லா நாட் போட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 3x3 இருக்க மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். 2 கிளாத் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி வச்சுட்டு இடையில வந்து நம்மளோட அந்த த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரே மாதிரியே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். உங்களுக்கு என்னென்னா எனக்கு கிளாத் வந்து சுத்தமாக பத்தலை. இல்லை இன்னும் நிறைய கிளாத் இருந்தால் நம்ம இன்னும் அதிகமாக டாசல்ஸ் வைக்கலாம். கிளாத் எனக்கு பத்தாத காரணத்தால் நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டேன். பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு நம்ம நார்மலாக பண்ணுற இந்த கோன் ஷேப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் எனக்கு வந்து ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதே நீங்கள் எல்லாமே கோனாக வைக்க போகிறீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் மட்டும் டிஸ்டன்ஸில் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா இது இந்த மாதிரி வரும். பார்க்கவே அழகாக இருக்கும். ஒரு லீஃப்குள்ளே ஒரு ஃப்ளார் இருக்க மாதிரி, ஒரு மொட்டு இருக்க மாதிரி ஒரு பார்க்க நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம நெக்லைனில் வச்சு ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.